ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அங்கே ரிலீஸ் ஆகிருக்கு கங்கோத்ரா டேரக்டர் பெண்மணி. ஸோ இந்த படம் இப்போ நேற்று ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை போயிட்டாயிருக்குன்னு சொல்லலாம். இந்த பராசக்தி வீட்டில் பார்த்தா சென்சார் போர்டு ஏகப்பட்ட காட்சிகளை கட் பண்ணுற பற்றி நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். இந்த பராசக்தி படம் நல்ல படன்றதை விட உண்மையான ஒரு கதை. ஸோ அதனால் படம் இப்போ போயிட்டுருக்குது. ஆனால் சில காங்கிரஸ் சில மாணிக்கம் தகுராக இருக்கட்டும், இதில் வேலுச்சாமின்றவங்களாம் ரொம்ப இதுவாக பேசுகிறாங்க. ஆளுங்கட்சியில் எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா ஹிந்தி தெரியும், குழந்தை வாரிசுகளுக்கு ஹிந்தி தெரியும். ஏன்னா இந்த படம் முழுக்க காங்கிரஸுக்கு எதிரான ஒரு படம் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் இந்த படத்தை சென்சார் விஷயத்தை பற்றி காங்கிரஸ் வாயை திறக்கலை. ஜனநாயகனை பற்றி தான் வாயை திறந்தாங்கன்னா தாவேக்கா காங்கிரஸ் உருவாவதற்கு ஒரு வாய்ப்பு போயிட்டு இருக்குது. அதில் முக்கியமாக பொள்ளாச்சியில் நடந்த ஒரு விஷயம். அதில் கிட்டத்தட்ட 200 பேர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 65 சுட்டு கொல்லப்பட்டாங்க. ஆனால் இந்த போலீஸ் கணக்கில் 50 பேர் தான் சொல்கிறாங்க. அது காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்த ஒரு விஷயம். அது பல பிணங்களை போலீஸ் இராணுவத்தினர் எரிச்சன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இதில் பேசப்பட்ட பொருளாக போயிட்டு இருக்குது. ஸோ காங்கிரஸை இந்த இந்தி திணிப்பில் முழுசாக ஈடுபடுறதை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பாஜக சார்ந்த வினோத் பி செல்வம் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ இந்த படம் அதனால் கருத்து இதுன்னு சொல்லாமல் காங்கிரஸ் மௌனம் காத்துட்ருக்குன்னு ஒரு பக்கம் பேச்சு இருக்குது. இந்தி திணிப்புறது காங்கிரஸோட கொள்கை, எங்களோட கொள்கை இல்லைன்னு பாஜக இதை பற்றி பல்ட்டி அடிக்குது. ஸோ இந்தின்ற ஒரு ராட்சசி ஏகப்பட்ட ஒரு இதெல்லாம் வார்த்தைகள் நீக்கப்பட்டுச்சு இந்த படத்தில், பராசக்தி படத்தில். அதை மீறி படம் போயிட்டு இருக்குது. வார்த்தை எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, சிவகார்த்திகேயனில் வாழ்ந்திருக்காரு, நடிக்கலை. அவர் ஒரு இந்தி உண்மையான ஒரு தமிழான படத்தில் வாழ்ந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சினிமா தியேட்டரில் போய் பாருங்கள். நானும் டிக்கெட்டுக்கு தான் அழிஞ்சிட்டு இருக்கிறேன். டிக்கெட் கிடச்சா நானும் போவேன். ஸோ இந்த படத்தில் காங்கிரஸுக்கு எதிரான ஒரு படம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு படம்லாம் பாஜக சொல்லுது. ஸோ இருவரும் இந்த பராசக்தி படத்தில் அவங்க அமைதி காத்திருக்காங்க சென்சார் போர்டு விஷயத்தில். இதை முழுக்க ஹிந்தி மொழிக்கு இரு கட்சியுமே மறைமுக ஆதரவுன்றது காட்டுது. ஏன்னா தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி உருவாவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறனால அங்கே ஜனநாயகத்துக்கு சவுண்ட் விட்டுட்டு இதுக்கு பண்ணால் கிட்டத்தட்ட திமுகவோட சில கருத்து வேறுபாடு கோல்டு வார் போயிட்டு இருக்குது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும். அதோட வெளிப்பாடு தான் இதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் இன்னும் பூதாகரமாக போகலான்னு நமக்கு சரியாக தெரியல. காட்சிகள் மாற போகிறாங்க. காங்கிரஸ் திமுகவில் கூட்டணி இருந்தாலும் குறைந்த சீட்டு தான் தருவேன்னு சொல்கிறாங்க. பாஜகவுக்கு அதிகமாக சீட்டு அதிமுகவில் தானே. அதே மாதிரி சீட்டை காங்கிரஸுக்கு கில்லி தான் இனி திமுக கொடுக்கறதுனால காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி போக அதனால் தாவேக்காவோட கூட்டணி போயிட்டு உங்களை தோக்கடிக்க போட்டு பயமுறுத்திட்டு இருக்கிறான்றதை நம்ம போக தான் பார்த்தாகணும். தமிழ்நாடு அரசியல் களம் இப்படி போயிட்டு இருக்க ஒரு பராசக்தின்ற ஒரு படத்தின் விஷயத்தாலையும் ஜனநாயகன்ற ஒரு படம் விஷயமாலையும் இனி தமிழ்நாடு அரசியல் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன விளைவு வரப்போகுதுன்னு நம்ம பொறுமையாக பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்து பிரகாஷ். பாய்.